விரைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கௌதம் அழாதீங்க. இலக்கியா, என் ரத்தம் கௌதம்க்கு மேட்ச் ஆயிடுச்சு. கொடுத்துருமா, என் பிள்ளைக்கு ரத்தம் கொடுத்துருமா, கொடுத்துரு. சிஸ்டர் கூட்டிட்டு போங்க. ஓகே மேடம். ரேவதி ப்ளீஸ் வாங்க மேடம். ரத்தம் கொடுத்துருமா. பெட்ல படுத்துக்கோங்க மேடம். என் கௌதம்க்கு எவ்வளவு ரத்தம் வேணாலும் எடுத்துக்கங்க. அப்படி எல்லாம் கணக்கு இல்லாம எடுக்க முடியாது மேடம். ஒரு டைம்ல ஒரு யூனிட் தான் எடுக்க முடியும். ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, இந்த மாஸ்க் போட்டுக்கோங்க. இல்லைன்னா டாக்டர் திட்டுவாங்க. மேடம், ஆடாம அசையாம அப்படியே படுத்துக்கோங்க. நான் ஆபரேஷன் தியேட்டர் வரை போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. டாக்டர், சிஸ்டர், இவருக்கு பிளட் ரெடி ஆயிடுச்சா? இன்னொரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும் டாக்டர். சீக்கிரம் பிளட் வந்தாதான் இவருக்கு ஆபரேஷன் ஆரம்பிக்க முடியும். போய் ரெடி பண்ணு. ஓகே டாக்டர். எஸ்எஸ்கே அப்பா ஏதோ செய்யறேன்னு சொன்னாரே, என்ன செய்ய போறாரு? நீதான் ரத்தம் கொடுத்து கௌதம காப்பாத்த போறதா? முதல்ல உன்னை காப்பாத்திக்க முடியுமான்னு பாருடி. உசுரோட இருந்தா தானே கௌதம்க்கு ரத்தம் கொடுப்ப. இப்பவே போடுறேன். அதுக்கப்புறம் ரத்தம் கிடைக்கலன்னு கௌதம் செத்து போயிருவான். ஓகே மேடம், பிளட் ரெடி. பிளட் போதுமா? இது போதும் மேடம். ரிலாக்ஸா கொஞ்ச நேரம் படுத்துருங்க. ஜூஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க. குடிச்சிட்டு அப்புறம் வாங்க. சரி. ஜூஸ் கொண்டு வர சொல்றேன் மேடம். சரி. ரேவதி, ரேவதி,
ரொம்ப நன்றி ரேவதி, ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா நாங்க ரொம்ப சிரமப்பட்டிருப்போம். ரொம்ப தேங்க்ஸ்மா. எதுக்கு தேங்க்ஸ்? கௌதம்க்கு முறைப்படி நான் தானே ரத்தம் கொடுக்கணும். கௌதம்க்கு ஒண்ணும் ஆகாது. டாக்டர் சொல்லுங்க. இனிமே என் பிள்ளைய காப்பாத்திடலாம்ல? கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். என்ன டாக்டர் இப்படி சொல்றாரு? அம்மாடி இலக்கியா, நீ அழாத. இது பாரு, கௌதம்க்கு ஒண்ணும் ஆகாது, ஒண்ணுமே ஆகாது. நீ அழாத, நீ அழாத. பிள்ளையாரப்பா, கடவுளே, கௌதம் என்னோட உயிர். நான் குழந்தை இல்லாம தவிச்சிட்டு இருந்தப்போ வரமா கிடைச்ச புள்ள. ஆனா இப்ப அவன் கிடக்குற கோலத்தை பார்த்து என் நெஞ்சை வெடிச்சிரும் போல இருக்கு. என் பிள்ளைக்கு ஆபரேஷன் நல்லபடியா நடக்கணும். அவனுக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான்ப்பா காப்பாத்தணும். கடவுளே, கௌதம் இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவர் எனக்கு வேணும். எப்பவும் போல அவர் என்னோட ஒன்னா சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கணும். காலம் பூரா கௌதமோட கைய பிடிச்சுக்கிட்டே நான் நடக்கணும். எனக்கு சொத்து சுகம் எதுவும் வேண்டாம். கௌதம் உயிரோட இருந்தா எனக்கு அதுவே போதும். கடவுளே, கௌதம எப்படியாவது காப்பாத்து. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.